கிட்டத்தட்ட 715 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் காலத்தில் வழிபாடு செய்யப்பட்டதாக, யாழ்ப்பாணத்தில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டதாக கருதப்படுகின்ற ஒரு அனுமான் சிலை, தங்க முலாம் பூசிய ஒரு அனுமான் சிலை மெல்பர்த்தி எனும் பிரதேசத்தில் புதைக்கப்பட்டிருப்பதாகவும், அது கிட்டத்தட்ட 22,000 கோடி பெறுமதியான பணங்கள் இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்ட வடக்கு பகுதியில் தமிழ் தேசியம்தான் எல்லோருடைய நிலைப்பாடாக இருக்கின்ற அந்த எதற்காக தெற்கு மக்கள் பயப்படுகிறார்கள் என்ற மாதிரியும், விடுதலை புலிகள் காலத்தில் வழிபாடு செய்யப்பட்டதாக, யாழ்ப்பாணத்தில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டதாக கருதப்படுகின்ற ஒரு அனுமான் சிலை, தங்க முலாம் பூசிய ஒரு அனுமான் சிலை மெல்பர்த்தி எனும் பிரதேசத்தில் புதைக்கப்பட்டிருப்பதாகவும், அதனை தோண்டி எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. அதனை கொண்டு இந்தியாவில் அதிகமான விலைக்கு விற்கலாம் என்ற மாதிரி பிரபல வர்த்தகர்களை அணுகி பண மோசடியில் ஈடுபட முயற்சி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மையில் குறிப்பாக இதில் அமைச்சர் சுனில் வடகல அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும், அவருடைய தலைமையில் தான் இது நடைபெறுகிறது என்ற ரீதியில் பல பேர்களுக்கு வாட்ஸ்அப், அவர்களுடைய பிரபல வர்த்தகர்களுக்கு வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இந்த மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர் வழங்கிய முறைப்பாடை அடுத்து இந்த சந்தேக நபர் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கையங்களவுமாக பிடிபட்டிருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக அவர் பல்வேறுபட்ட வர்த்தகர்களுக்கு இந்த பணம் தேவைப்பாடு தொடர்பாக தன்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து அனுப்பியிருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் விடயங்கள் பல்வேறுபட்ட ரீதியில் வந்து கொண்டே இருக்குது. ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறு விடுதலை புலிகள் சார்ந்த விடயங்கள் இப்பொழுது பெருமளவில் பேசு பொருளாக காணப்படுகிறது. குறிப்பாக தென்னிலங்கையில் பல ஊடகங்கள் விடுதலை புலிகள் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை வெளியிட்டே வருகிறார்கள். குறிப்பாக அண்மையில் கூட சரத் பொன்சேகா அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருந்தார். அதிகமாக விடுதலை புலிகள் பற்றிய விடயங்களை பகிர்பவர் யார் என்று சரத் பொன்சேகா அவருடைய சொல்லில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்பதை தாண்டி அவர் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிற இந்த ஊடகம் சார்ந்து. குறிப்பாக அதே நேரத்தில் விடுதலை புலிகள் காலத்தில் வங்கியில் காணப்பட்ட அந்த தங்க நகைகள், மக்களுடைய தங்க நகைகள், அவர்களுடைய பணங்களை மீளளிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் கூட அண்மையில் பாராளுமன்றத்தில் விடுக்கப்பட்டது. ஆயினும் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா என்று தொடர்பு கேட்டால் அது ஒரு கேள்விக்குரிய விடயமாக காணப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்தேறிய காணப்படுகிறது. ஆகவே இது தொடர்பான மேலதிக விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றோம். நேற்றைய தினம் தனியார் விடுதியில் யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களை சந்தித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் ஹார்மென் மொரேனா அவர்கள் பல்வேறு சில கேள்விகளை ஊடகவியலாளரை பற்றி கேட்டிருக்கார். முக்கியமாக அவர் 2 கேள்விகள் கேட்டிருக்கிறார் என்று நாங்கள் எடுத்து நோக்கலாம். முதலாவது இந்தியாவினுடைய அந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதற்காக தெற்கு மக்கள் பயப்படுகிறார்கள் என்ற மாதிரியும், அதே நேரத்தில் வடக்கு பகுதியில் தமிழ் தேசியம்தான் எல்லோருடைய நிலைப்பாடாக இருக்கின்ற அந்த நேரத்தில் எதற்காக இப்ப இருக்கின்ற இளைய சமுதாயம் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் அவர் சார்ந்த அரசாங்கத்திற்கும் அதிகமான ஈடுபாடுகள் அல்லது ஈர்க்கப்படுகிறார், அவர்களுடைய அரசாங்கம் தொடர்பாக ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கேள்விகளை கேட்டிருக்கிறார். இதற்கு பதிலளித்த ஊடகவியலாளர்கள் சில விடயங்களை தெரிவிக்கிறார். முதலாவதாக, இளைய தலைமுறையான இப்ப இருக்கிற தலைமுறையானது யுத்த காலத்தில் பிறக்கவில்லை என்ற ரீதியிலையும், அதே நேரத்தில் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக தான் அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி தங்களுடைய பதிலை வழங்கியிருக்கும். அதே நேரத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமான தமிழர்கள் இருக்கிறார்கள், அந்த அச்சம் ஒன்று இருக்கலாம் என்ற ரீதியிலும், அதே நேரத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போது இந்தியாவுக்கு எதிராக பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய எதிரொலி தான் இப்பொழுது தெற்கு மக்கள் பயப்படுகிறார்கள், வடக்கில் ஒரு அபிவிருத்தி வந்தால் இந்தியா எதுவும் செய்து விடுமா என்ற பாரிய ஒரு பயம் ஏற்படுவதற்கான காரணங்கள் இதுவாக இருக்கலாம் என்றதை பார்க்கப்படுகிறது. அண்மையில் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்தில் சில கேள்விகள் இருந்தார். இந்தியாவினுடைய இந்த பலாலி அபிவிருத்தி திட்டத்தையே நீங்கள் நடைமுறை எடுத்த பின்னுக்கிறீர்கள். இப்போ இருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்தியா ஆனது இலங்கைக்கு செய்கின்ற அந்த அபிவிருத்தி திட்டங்களை ஏன் தடுக்கிறீர்கள் என்ற மாதிரி தன்னுடைய கேள்விகளுக்கு இருந்தார். குறிப்பாக வடமாகாணத்தை சுற்றுலாத்துறையை நீங்கள் மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த போக்குவரத்து சரியான முறையில் இருக்க வேண்டும். இந்த போக்குவரத்தில் முக்கியமாக பலாலி விமான நிலையத்தை நீங்கள் வடிவமைக்கலாம். இது இலவசமாக இந்தியாவை வடிவமைத்து தருகிறது என கூறுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் இந்தியாவினுடைய உதவியை பெறுவதற்கு பின் நிற்கிறீர்கள் என்ற மாதிரி தன்னுடைய கேள்விகள் கேட்டிருந்தார். இதன் அடிப்படையில் தான் இந்தியாவினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் இலங்கையில் குறிப்பாக வடக்கு பகுதியில் இலகுவில் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் அதனை சரியான முறையில் இப்போ இருக்கிற அரசாங்கம் பயன்படுத்தவில்லை. கடந்த காலத்தில் இருந்தவர் கூட அதை சரியான முறையில் அணுகவில்லை என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இலங்கைக்கான தூதுவர் இவ்வாறான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது மற்றும் ஈழத்தமிழர்கள் தொடர்பான பல்வேறுபட்ட அரசியல் பிரச்சனைகள் தொடர்பாகவும் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசப்பட்டது என்று அறிய கிடைக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு என்ன. குறிப்பாக நேற்றைய தினம் செம்மணியில் பாதி ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்துக்கு சென்ற ஐரோப்பிய ஒன்றிய குழு ஆனது பல்வேறுபட்ட விடயங்களை மக்களிடம் கேட்டு அறிந்து கொண்டிருந்தார். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க தங்களால் செய்யக்கூடிய அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். ஆயினும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. கடந்த காலத்தில் கூட இவ்வாறு தான் வந்து பார்த்தார்கள். ஆனால் இதுவரை சரியான முறையில் இந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் முன்னெடுக்கவில்லை என்ற ரீதியில் பல்வேறுபட்ட விமர்சனங்களும் அந்த இடத்துல வெளிவந்தமே காணப்பட்டது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இவர்களுடைய செயற்பாடு வருங்காலத்தில் எவ்வாறு அமையப் போகிறது என்பது தொடர்பாக. கிட்டத்தட்ட 715 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்பத்திய இலங்கையின் மதிப்பிட அந்த பணத்தை எடுத்து நோக்கினால் கிட்டத்தட்ட 22,000 கோடி பெறுமதியான பணங்கள் இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கருப்பு பணங்கள் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விடயத்தை தான் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 105 நிறுவனங்கள் ஊடாக இதில் கிட்டத்தட்ட 50 தொடக்கம் 55 நபர்கள் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் வெளிவந்திருக்கிறது. அதிலேயும் 13 வங்கிகள் ஊடாக கிட்டத்தட்ட அரச வங்கி அரசு சாரா வங்கிகள் என்று 13 வங்கிகள் ஊடாக 227 கணக்குகள் ஊடாக வங்கி கணக்குகள் ஊடாக இந்த பணங்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. குறிப்பாக வெளிநாடுகளுக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி கிட்டத்தட்ட இவ்வாறான நிறுவனங்கள் கணக்குகளூடாக தான் இந்த பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பாரிய ஒரு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் இப்போது பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படும். இவ்வாறு அனுப்பப்பட்ட இந்த 715 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு எந்த ஒரு பொருளும் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படவில்லை. ஒரு டாலருக்கு கூட இலங்கையில் எந்த ஒரு பொருளும் இறக்குமதி செய்யப்படவில்லை என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டும் முடிவு இப்போ வெளிவந்திருக்கிறது. இலங்கையில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மோசடி என்ற ரீதியில் இது பார்க்கப்படுகிறது. இது சாதாரணமாக போதைப் பொருள் கடத்தல் சார்ந்த பணமாகத்தான் இருக்கும் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகள் சொல்வதாக குறிப்பிடப்படுகிறது. ஆயினும் காலப்போக்கில் தான் பார்க்க வேண்டும் இது எவ்வகையான பணம், இந்த கருப்பு பணங்கள் எப்படி இந்த வெள்ளை பணமாக மாற்றப்பட்டிருக்கிறது, இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக வருங்காலத்தில் அறிய கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக உத்தியோகபூர்வமாக நடைபெற்ற ஒரு உத்தியோகபூர்வ கொடுக்கல் வாங்கல் ஊடாகத்தான் இந்த பண மோசடி இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த வருடம் மார்ச் மாதம் வரை இந்த மோசடி இடம்பெற்றிருக்கிறது. இது பெரும் ஒரு அதிர்ச்சியாக காணப்படுகிறது. இப்போ இருக்கிற அரசாங்கம் பாரிய ஒரு ஊழலுக்கு எதிராக பல்வேறுபட்ட விடயங்களை செய்து வருகிற இந்த நேரத்தில் அவர்களுடைய காலத்திலேயே இவ்வாறான சில விடயங்கள் நடைபெற்றிருப்பது பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் கையில் அரசு அதிகாரிகள் இல்லையா அல்லது சில விடயங்கள் கைமீறி செல்கிறதா என்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இப்போ சிந்திக்க தோன்றுகிறது. அண்மையில் கூட ஒரு அமைச்சர் தெரிவித்திருந்தார், நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம், ஆனால் காலகாலமாக இருந்த ஒரு சிஸ்டம் அரசியல்வாதிகளை தாண்டி அரசு அதிகாரிகளை மாற்ற நீண்ட காலம் எடுக்கும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். ஆகவே இது இப்பொழுது கண் கூடவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா என்ற இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உத்தியோகபூர்வமான வங்கி கணக்குகள் ஊடாகத்தான் இந்த பண மோசடி இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 13 வங்கிகள் ஊடாக அரச வங்கி அரசு சாரா வங்கிகள் என்று கிட்டத்தட்ட 13 வங்கிகள் இந்த விடயத்தில் சம்பந்தப்படுகிறது. அதிலேயும் கிட்டத்தட்ட 227 வங்கி கணக்குகள் ஊடாக இந்த பணங்கள் பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலேயும் 50 தொடக்கம் 55 நபர்கள் இதில் சந்தேகத்தின் பேரில் இருக்கிறார்கள். ஆயினும் அவர்களுடைய தொடர்பான முழுமையான விடயங்கள் இன்னும் பகிரப்படவில்லை. அதில் ஒரே ஒரு நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிலேயும் இந்த நபர் ஊடாக அனுப்பப்பட்ட பணத்தினை பார்த்தால் 43 மில்லியன் அமெரிக்க டாலர் தான். ஆனால் மொத்தமாக இவ்வாறு மோசடி செய்யப்பட்ட பணத்தை பார்த்தால் 715 மில்லியன் அமெரிக்க டாலர். ஆகவே மீதி பணங்கள் கண்டறியப்படுமா, அதன் பின்னணியில் இருப்பவர்கள் கண்டறியப்படுவார்களா, அவர்களுக்கான வருங்காலத்தில் எவ்வாறான சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது, இனி வருங்காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றதில் பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆகவே இலங்கையில் பெரும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சியும் தற்போது சில இடங்களில் காணப்படுகிறது. ஆயினும் இந்த மோசடி தொடர்பான விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதனால் இலங்கையினுடைய பொருளாதாரம் பாரிய அளவில் கேள்விக்குட்படுத்தப்படும் என்றதெல்லாம் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சர்வதேச நாடுகள் ரீதியில் இலங்கையில் முதலீடு தொடர்பான பாரிய ஒரு சர்ச்சை எழுப்பப்படும் என்ற நம்பிக்கை இனம் போன்ற விடயங்கள் ஏற்படும் பட்சத்தில் பாரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி, முதலீடுகளை உள்வாங்க பல்வேறுபட்ட சிக்கல்கள் இலங்கைக்கு ஏற்படும் என்ற ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது.
உண்மையிலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில விடயங்கள் காரணமாக சர்வதேச நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் பாரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தார். இப்பொழுது ஓரளவு நம்பிக்கை ஏற்படுகின்ற இந்த நேரத்தில் மீண்டும் இவ்வாறான விடயங்கள் வருவதனால் பல்வேறுபட்ட முதலீட்டாளர்களை ஈர்ப்பதில் இலங்கை பாரிய ஒரு சிக்கலை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றதில் பார்க்கப்பட்ட இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது என்பது தொடர்பாக.